இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It has led to a 63.2% decline in hospital admissions among children of primary classes in government schools between December 2023 and 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறது அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. எவ்வளவு கம்மியாயிருக்கு அப்படின்னா 63.2% கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, it has led to 70.6% reduction in serious illnesses between December 2023 and December 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப முடியாம போறது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முடியாம போறதுமே எவ்வளவு கம்மியா இருக்கு? 70.6% கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் will be extended to state aided primary schools in urban areas on August 26, 2025. அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல நமக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்குன்றது தெரியும். ஆனா அது ரூரல் ஏரியாஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்பதான் அர்பன் ஏரியாஸ்க்கு கொண்டு வர போறாங்க. எப்பன்னா ஆகஸ்ட் 26, 2025. சோ அந்த விழாவுல சீஃப் கெஸ்டா யார் வந்து கலந்துக்க போறாங்கன்னா, பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான். அதுதான் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான் would take part in the function as the chief guest அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the final decision regarding reducing the GST tax slabs to 5% and 18% will be taken by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி வரியை குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5, 12, 18, 28 இருக்கு. அதுல 28யும் 12யும் கேன்சல் பண்ணிட்டு 12% போடுறது எல்லாத்தையுமே 5% மாத்த போறாங்க. 28 எல்லாமே 18 மாத்த போறாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த ப்ரொபோசல்ல பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இத ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைனல் டெசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. சரியா? அடுத்தது, the proposed GST tax rate on sin goods. அதாவது sin goods அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குட்கா, பான் மசாலா, அந்த நமக்கு வந்து இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், புகையிலை பொருட்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போட போறாங்க? நியூ டாக்ஸ் ஸ்லாப் படி பாக்குறப்ப, நியூ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் படி பாக்குறப்ப, சின் கூட்ஸ் மேல எவ்வளவு டாக்ஸ் போட போறாங்க அப்படின்னா 40% வரி போட போறாங்க. சரியா? லாஸ்டா, வாட் டு யூ மீன் பை ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ முழுமையாக டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, a state where all people can access, understand and use digital technologies effectively அப்படிங்கிறதா. அனைத்து மக்களும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அணுகவும் புரிந்து கொள்ளவும் திறம்பட பயன்படுத்தவும் கூடிய மாநிலம். கேரளா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட். அவங்க டிஜி கேரளா அப்படிங்கிற ப்ராஜெக்ட கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வயசான ஆட்கள் உட்பட கிராமப்புறத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஓகேவா? டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதனால இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா கேரளா. இதுக்கான மீனிங் என்னன்னா இதுதான். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.